friends, welcome to Vannathu poochi. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல மசாலா மீன் வீட்ல இருக்க ingredients வச்சு ரொம்பவே சிம்பிளா ஈஸியா செஞ்சிரலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் மத்தி மீன் எடுத்துர்க்கேங்க. நீங்க எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். இது முழு மீனா இருக்கிறதுனால நான் நல்லா கீறி விட்டுக்கிறேன். பாருங்க, இப்படி எல்லா மீன்லயும் கீறி விட்டுக்கலாம். கீறியாச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 டிராப்ஸ் லெமன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இப்படி நல்லா கலந்து விடணும். இப்போ இதை ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாங்க. நல்லா ஊறிடும். ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு கிரீன் சில்லி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். நீங்க காரத்துக்கு கூட குறைக்க செஞ்சுக்கலாம். நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாங்க. இப்போ கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நம்ம இதுல மீன் போட்டு பொரிச்சுக்கலாம். ஒரு 1 மினிட் மட்டும் பொரிச்சா போதும். நல்லா வேக வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. 2 சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நம்ம இப்ப வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே கடாயில ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சிருக்கேங்க, அது சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நம்ம எல்லாமே ராவா தான் போட்டு அரைச்சிருக்கோம், எதையுமே வதக்கல. அதனால இது நல்லாவே கொதிக்கணுங்க. இந்த ராஸ்மெல் போற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். அதனால தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்க எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொரிச்சு வச்ச மீனை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலா எல்லாம் உள்ள இறங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கலந்தீங்க அப்படின்னா மீன் உடைஞ்சிடும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விடலாம். அடுப்பு சிம்ல தான் இருக்கணும். பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மசாலா மீன். இது இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக வந்திருக்குங்க. ரொம்பவே சுவையாகவும் இருந்தது. ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.